உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு உதவி செய்ய வந்து கடைசியில் நீங்க எனக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. சரி, என்னை மண்டபத்துக்கு உடனே கூட்டிட்டு போங்க. நான் வந்து அந்த மகேஷ் மாயா எவ்வளவு கேடு கட்டவங்கன்னு கல்யாண பொண்ணுக்கும் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கும் புரிய வச்சு கல்யாணத்தை நிறுத்திடலாம் சார். இல்ல, கல்யாணம் ஏற்கனவே நடந்துருச்சு. என்னது, கல்யாணம் நடந்துருச்சா? அந்த அயோக்கிய ராஸ்கல் மகேஷ் தான் ரேவதி கழுத்துல தாலி கட்டினானா? நான் இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா சார்? சாரி சார், எனக்கு மட்டும் அடிப்படலைனா ரேவதி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். சிஸ்டர், கல்யாணம் நடந்துருச்சுன்னு தானே சொன்னேன். மகேஷோட நடந்துச்சுன்னு சொல்லியே. மகேஷ் கூட நடக்கலையா? அப்ப வேற யார் கூட சார் நடந்துச்சு? ரேவதிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு. என்ன சார் சொல்றீங்க? ரேவதியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நான் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சார், நீங்களே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரேவதி நல்லா இருக்கணும்னு என்ன பார்க்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்க. அவ்வளோ அக்கறையா இருக்க நீங்களே உங்களை கல்யாணம் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். ரேவதி வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும் சார். இல்ல, ரேவதியை திட்டம் போட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு என் மேல கோவமா இருக்கா. என்ன சார், கெட்டவனை நல்லவனா நினைக்கிறாங்க, நல்லது செய்ய வந்த உங்களை கெட்டவங்களா நினைக்கிறாங்க. சிஸ்டர், இது விஷயமா நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்றேன் சார். என்ன மாப்பிள்ள இதெல்லாம் கட்டில வந்து இறங்குது? மாமா, இது எல்லாமே உங்க அம்மாவோட ஏற்பாடு. அம்மாவா? என்ன சொல்றீங்க? அட ஆமா மாமா, சாந்தி முகூர்த்தத்துக்கு பொருளெல்லாம் வாங்கலான்னு நான் கிளம்பினேன். அப்ப டக்குன்னு ஒண்ணு தோணுச்சு. இந்த விஷயத்த நாம ஏன் பாட்டிக்கு போன் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அடிச்சா நீ ஒண்ணு செய்ய வேணாம், கிளம்பி இங்க வாடா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு பாட்டி சொல்ல தட்டாதேன்னு நானும் கிளம்பி அங்க போக, அங்க போனா இந்த கட்டுல தாண்டா நம்ம பரம்பரை கட்டுல, இதுல மட்டும் சாந்தி முகூர்த்தம் நடந்தா குழந்தை கொட்டுன்னு பாட்டி சொல்ல, அப்படியே அந்த கட்டுல தூக்கி இதுல போட்டு நேரா கிளம்பி இங்க வந்துட்டேன். உண்மைதான் மாப்பிள்ள, எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அது கிடைக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம். மாமா, இந்த கட்டில் வராமையே 4 பொண்ணுங்க, இதுல வேற உங்களுக்கு ஃபீலிங்கா? இருக்கட்டும் மாமா, நீங்க முன்ன போங்க, மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் பின்னாடியே வரேன். ஓகே, நீங்க போங்க. பாய்ஸ், கட்டில இறக்கிட்டு சட்டு புட்டு தூக்கிட்டு உள்ள வந்திருக்கா. ஓகே, பால்காரன் வந்தேன்டா பால்காரன். பாத்து கரெக்டா உட்கார்தா? அப்படிதான். ஓகே, முடிஞ்சது. அந்த தலகாணி எடுங்க. ஓகே சார், எங்க வேலை முடிஞ்சது, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். இந்தாங்க, உங்க சேவைக்கு நன்றி. நன்றி. வாங்க சார். அடா 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 அடா, நல்லா மெதுக்குன்னு தான் இருக்கு. ஓகே, அவங்க வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம். லெட்ஸ் கோ. மயிலு, உன் மேஜிக்க ஸ்டார்ட் பண்றா. அது நெக்ஸ்ட் அதேதான். ஓகே, சகல ரூம் ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம ரூம் ரெடி பண்ற நேரம் வந்துருச்சு. ஓகே ரோகு, ஐ அம் கமிங். நம்ம ரூம் ரெடி. சூப்பர். ஏங்க, என்னங்க இதெல்லாம்? ரோகு, செட்டப் எல்லாம் எப்படி? இன்னைக்கு நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரோகு.
எதுக்குங்க இதெல்லாம்? இப்ப வீடு இருக்க நிலைமையில அம்மா தான் ஏதேதோ பண்றாங்கன்னா இப்ப நீங்களும் ஏன் இப்படி இருக்கீங்க? ஐயோ ரோகு, பெரியவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உன் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்கிறப்போ உனக்கு நடக்க வேணாமா? அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். ஏங்க, ரேவதி இந்த கல்யாணத்தை பிடிக்காம தான் ஏத்துக்கிட்டா. அப்புறம் எப்படிங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? அங்கதான் நீ தப்பு பண்ற. 2 பேரையும் ஒரே ரூம்ல தனியா விட்டா எவ்வளவு நேரம் தான் சண்டை போடுவாங்க? ஒரு கட்டத்துல சமாதானமாகி அது இயல்பா நடக்கும் பாரு. என்னங்க சொல்றீங்க? அப்படி கூட நடக்க சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா நடக்கும் பாரு. அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்து உனக்கு முன்னாடி உன் தங்கச்சி குழந்தை பெத்துக்கிட்டா அது உனக்கு அசிங்கம் இல்லையா? அதனால நாமளும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறோம். இல்லங்க, இன்னைக்கு வேண்டாம், சரியா வராது. நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ரோகு, ரோகு, என்ன இவ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போறா? வாங்கிட்டு வந்த பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வீணா போக கூடாது. நோ, இவளை பேசிலாம் கரெக்ட் பண்ண முடியாது. பாட்டி கொடுத்த மசாலா பழம் வச்சு வேலையை பாத்திர வேண்டியதான். என்னம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்ட, இப்ப திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் டாக்டர். சரி, உள்ள வா. சரி, நேரா என்ன விஷயம்னு சொல்லு. டாக்டர், உங்களுக்கு மகேஷ் மாயாவை தெரியும்ல? அதான் டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி அபாஷன் பண்ண வருவாங்களே, அண்ணி குழந்தனுக்கு இடையில தப்பான உறவு இருக்குமே, அவங்கள சொன்னேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? அந்த மகேஷ் எவ்வளவு மோசமானவன். அவனுக்கும் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட பொண்ணுக்கும் கல்யாணமாமே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு. சாமுண்டீஸ்வரி மேடம் அந்த ஊர்லயே பெரிய விஐபி. அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அந்த மகேஷுக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் ஒரு ஃப்ராடு. அவனை எப்படி சாமுண்டீஸ்வரி மேடம் மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தான் சாமுண்டீஸ்வரி மேடம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. நீங்க மகேஷ் மாயாவை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த கல்யாணம் நடந்துருச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? கல்யாணம் நடந்துருச்சா? அப்ப அந்த மகேஷ் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டானா? நீ ரொம்ப இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடு. இல்ல மேடம், அந்த மகேஷ் தப்பானவன் தெரிஞ்சும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பில்லையா மேடம்? அந்த மகேஷ் மாயா மோசமானவங்க தான். அவங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்கிறது உண்மைதான். அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இத பத்தி இனிமே யார்கிட்டயும் எதுவும் பேசாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.